ஆதிபராசக்தியின் அவதாரமா அன்னை மாயம்மா? பொருளை கொடுக்காமல் அருளை அளிக்கும் மாயம்மா. அன்னை மாயம்மா 1920ஆம் ஆண்டில் முதன்முதலாக இங்கு வந்ததாக கூறுகின்றனர். இவர் யார்? எங்கிருந்து வந்தார்? இவரின் உண்மையான பெயர் என்ன? என்ன வயது? இப்படி அடுக்கடுக்காய் எழும் எந்த கேள்விக்கும் யாருக்கும் பதில் தெரியவில்லை என்பதுதான் மாயம்மாவின் மாயமான உண்மை. ஒரு நாள் அன்னை மாயம்மா கன்னியாகுமரியில் உள்ள பகவதி அம்மன் கோவிலின் உணவு விடுதியில் மதிய உணவை உட்கொண்டிருந்த சமயத்தில் அங்கு வந்த தொழிலாளி ஒருவர் வயிற்று வலியால் துடிதுடித்து உருண்டு புரண்டார். அன்னை மாயம்மா அவரிடம் தனது கைப்பிடி சோற்றை கொடுத்தார். அவரும் அதனை வாங்கி உட்கொண்டார். மாயம்மா செய்த மாயம் என்னவோ அதை உண்ட அந்த தொழிலாளியின் வயிற்று வலி சட்டென்று நின்று போனது. அங்கு இருந்த அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தியது. அன்னை மாயம்மாவின் தோற்றமானது அன்று கண்டது போல கடைசி வரை இருந்து வந்ததாக பலர் கூறி வியக்கின்றனர். அவரின் வயது முதிர்வுக்கு அடையாளமாக உடல் முழுவதும் சுருக்கங்கள், கண்களை இடுக்கிய நெருக்கிய பார்வை, கால்களை எப்போதும் நீட்டியபடி உட்காருதல், இவையேதான் நாம் காணும் அன்னை மாயம்மாவின் தோற்றம். அன்னை மாயம்மாவால் பேச முடியும் என்றாலும் வாழ்நாள் முழுவதும் மௌனத்தை தான் இவர் கடைப்பிடித்தார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வந்த அன்னை மாயம்மா 9/2/1992ஆம் ஆண்டு தனது பூத உடலை நீத்து தெய்வநிலை அடைந்தார்கள். நான் 17 சித்திரங்கள் தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394 ஜிபே மூலம் செலுத்த 9176564723.